திடீர்னு அப்பா அப்பான்னு ஒரு சத்தம். சரி என் மகளை கூப்பிட்டு முடிச்சு பார்த்தா என் மக சரியான தூக்கத்துல இருக்கு. வேற யாரை கூப்பிடாம பார்த்தா எங்க அப்பா. என்னப்பான்னு கேட்டேன். எந்திரிப்பா தும்பு பிடிச்சி காய் கொடுக்கணும்ட்டாரு. விடிஞ்சிருச்சோன்னு எந்திரிச்சு பார்த்தா மணி 4. சரி உழைக்கிறவனுக்கு எதுக்கு உரக்கா அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். முள்ளங்க புடுங்க ஆரம்பிச்சிட்டேன். சரின்னு புடிங்க முடிச்சு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வெளியில வந்தா காலைல உணர்ச்சி எல்லாம் போச்சு. என்னடா பார்த்தா சரியான பனி. சரி பனியை பார்த்தா நம்ம பனியை செய்ய முடியாது. கிளம்ப கல்யாணம் போட்டு தண்ணியில போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு தண்ணியில கால வச்சு அது சரியான குளிர். சரி சட்டையெல்லாம் ஏற்றி விட்டு உட்காந்து கழுவ ஆரம்பிச்சாச்சு. கழுவ ஆரம்பிச்சு பாதி கலந்து கழுவிட்டேன். பாதி கலந்து கழுவி முடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே எங்க அப்பா காப்பியை கொண்டு வந்துட்டாரு. சரி ஒரு டம்ளர் காப்பியை சூடா குடிச்சுட்டு மறுபடியும் ஆயிரத்துல இறங்கியாச்சு. இறங்கி கழுவி போட்டுட்டு அங்கே அம்மா தண்ணிக்கிற புடிங்கிட்டு இருந்தாங்க. அவளோட போய் புடுங்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போய் பார்த்தா அங்கேயும் பனி தண்ணிதான். சரி என்ன பண்றது, கையெல்லாம் குழுக்குன்னு இருந்துச்சு. புடுங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரே இருட்டு இங்கிட்டு வேற. அப்புறம் புடிங்கிட்டே இருந்தா விடிஞ்சிருச்சு. தெரியுது நான் கீரை நினைச்சு வெண்டியை புடிங்கி போட்டிருக்கேன். போச்சு அப்பா வரக்குல அள்ளி கொண்டு அங்கே தூக்கி போட்டுட்டு அது கீரை எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிக்க அப்புறம் அம்மா தூக்கி சொல்லி கொண்டு வந்து தண்ணியில குடிட்டேன். அப்புறம் அகத்து கீரை ஒடிச்சாங்க, அதையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்பா அரைக்கிற எடுத்தாரு. அதையும் போய் தூக்கியாந்து இங்க போட்டுட்டு கொத்தமல்லி இருந்துச்சு அதை புடிங்கிட்டு 20 கட்டுக்கு கொண்டாந்து எதையும் வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் கொண்டாந்து அலசி வச்சுட்டு அப்படியே அடுத்து தட்டை போய்த்துங்க அப்படிங்க போய்